திரைக்கதை திலகம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய மறைந்த இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜ் அவர்களுடைய சகாப்த காலங்களில் திரைப்பயணத்தில் அவர் ஈட்டின சொத்துக்களை வந்து அவர் இறக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உயில் எழுதி வச்சுருக்காரு. ஸோ அந்த உயில் சார்ந்த விஷயங்கள் தான் இப்போ வந்து வெளியாகி இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பாக்யராஜ் அவர்கள் நேற்று மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருந்தார். அவர் வந்து இறந்துடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்தாரா இல்லையான்னு தெரியல. ஆனால் இறக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உயில் எழுதி வச்சுட்டாரு. பெருசா இவர் வந்து திரையுலகத்துல சம்பாதிக்கல அப்படின்னாலுமே கூட, இவர் வச்சிருக்கக்கூடிய சொத்துக்கள இவர் இறக்கறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, உயில் எழுதி வச்சிருக்காரு. இவருடைய முதல் மனைவி பார்த்தீங்கன்னா, மஞ்சள் காமாலை நோயால இறந்துட்டாங்க. ஸோ, அதுக்கப்புறமா தான் டார்லிங், டார்லிங், டார்லிங் படம் எடுக்கும்போது, பூர்ணிமா அவங்கள வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஸோ, இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மகன், ஒரு மகள் இருக்காங்க. ஸோ, 2 பேருக்குமே வந்து திருமணம் ஆயிடுச்சு. பாக்யராஜ் என்ன நினச்சிருந்தார் அப்படின்னா, 2 பேரையுமே திரைத்துறையில வந்து ஒரு சிறந்த நடிகரா கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக, சரண்யாவ வச்சும் படம் எடுத்திருந்தாரு. அதே மாரி சாந்தனுவ வச்சும் படம் எடுத்திருந்தாரு. 2 பேத்துக்கு வச்சுமே படம் எடுத்துமே கூட பெருசா ஹிட் ஆகலைங்க. ஸோ, அந்த ஒரு டைம்ல பார்த்தீங்கன்னா, சாந்தனுவ வச்சு மீண்டும் ஒரு படம் எடுத்திருந்தாரு. பாரிஜாதம் அப்படின்ற படம். அதுலயுமே கூட அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஹிட் ஆகல. ஸோ, வெளியில வந்து அவர் அதிகமா தெரியல. இருந்தாலுமே குழந்தைங்களுடைய வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால, அதுக்காக நெறைய செலவு பண்ணாரு. ஸோ, எப்படியாவது வந்து குழந்தைங்கள வந்து நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக அரும்பாடு பட்டுட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல தான் பார்த்தீங்கன்னா, சரண்யா அவங்களுக்கு காதல் வந்திருக்கு. ஸோ, அந்த காதல் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வீட்ல சண்டைலாம் போட்டிருக்காங்க. எப்படியோ ஒண்ணு அவங்க வந்து வெளியில போயிட்டாங்க. ஸோ, அதனால அப்போ வந்து அவரு பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப கோவம். என்னதான் திரைத்துறையில வந்து காதலுக்காக எல்லா விஷயங்களையும் செய்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட, தன்னுடைய மகள் செய்தத அவரால வந்து தாங்கிக்கவே முடியல. அதுக்கப்புறம் சரண்யாவை பத்தின பெருசா டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லாத சமயத்தில இவரு சரண்யா மேல ரொம்பவே கோவமா இருந்தாரு. ஆனா, அதுக்கப்புறமா சாந்தனு அவர்களும் பார்த்தீங்கன்னா, கீர்த்திய வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னப்ப, பாக்யராஜ் சார் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ, 2 வீட்டு சம்மதத்தோட சாந்தனுவுக்கும், கீர்த்திக்கும் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்சாரு. அவங்க இப்போ வந்து சந்தோஷமா இருக்காங்க. அதே மாரி சாந்தனுவோடைய ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல அவங்க மருமக மாரியே இருக்க மாட்டாங்க. மக மாரி தான். அவங்க வீட்ல எப்படி ஃப்ரீடமா இருந்தாங்களோ, அதே மாரி தான் இங்கேயும் இருந்தாங்க. பாக்யராஜ் சார் அதுக்கு முழுமையான சுதந்திரத்த வந்து கொடுத்திருந்தாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம் வந்து கொடுத்திருந்தாரு. அத பத்தி கீர்த்தி நெறைய பேட்டிகள்ல கூட வந்து சொல்லியிருப்பாங்க. எனக்கு வந்து அவர் வந்து மாமா கிடையாது, மாமனார் கிடையாது. என்னுடைய அப்பா. நான் என் அப்பாவா தான் பார்க்குறேன். நான் எந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரீடம் வேணுமோ எல்லாமே வந்து குடுப்பாங்க. என்னைய மருமக மாரி ட்ரீட் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வீட்டு பிள்ளை, மகள் அப்படின்ற மாரி தான் என்னைய வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ம பூர்ணிமா மேடமும் அப்படி தான் வந்து பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாரி நெறைய பேட்டிகள் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ, அவங்க லைஃப் எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்துச்சு. குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம அவர் இருந்தாரு. அப்போ அவர் இருந்த சரண்யா மேல இருந்த கோவத்தில பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லி வச்சிருந்தாருன்னா, என்னுடைய சொத்துலருந்து ஒரு பங்கு கூட, ஒரு பைசா கூட வந்து அவளுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லி வச்சிருந்தாரு. ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சரண்யா அவங்கள பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிய வந்தது. ஸோ, அவங்க வந்து ஒருத்தங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்து குழந்தை பொறந்திருக்கு அப்படின்ற செய்தி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அ பூர்ணிமா மேடம் போய் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே பாக்யராஜ் சாரும் போய் சேர்ந்துட்டாங்க அவங்க கூட. ஏன்னா, யாருமே வந்து முதல்ல வந்து லவ் பண்ணிட்டு வெளியில போயிட்டாங்க அப்படின்னு கோவப்பட்டு பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட, அ குழந்தைங்க அப்படின்னு வரும்பொழுது, பேர குழந்தைங்கள பார்த்துட்டா எல்லாமே வந்து சமாதானம் ஆயிடுறாங்க. அப்படிதான் பாக்யராஜ் சாரும் வந்து சமாதானம் ஆயிருக்காரு. ஸோ, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட எல்லாருமே ஒண்ணா தான் இருந்திருக்காங்க. சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. ஸோ, அடிக்கடி போய் பேரன பார்க்கறது, வர்றது இந்த மாரிலாம் இருந்திருக்காரு. ஸோ, அப்போ அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, அவர் திரும்பவும் வந்து ஒரு மாற்று உயில் வந்து எழுதியிருந்தாரு. அதில என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, என்னுடைய சொத்துக்கள வந்து நானு யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்ற மாரி வந்து பிரிச்சு வச்சிருக்கேன். அந்த மாரியான விஷயங்கள் வந்து தெரிய வந்திருக்குங்க. ஸோ, பாக்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா, திரைத்துறையில மொத்தமா சம்பாரித்ததே வந்து ஒரு 60, 70 கோடி தாங்க இருக்கும். அதுக்கு மேலலாம் அவர் வந்து எதுவுமே சம்பாதிக்கவே இல்ல. ஏன்னா, 1990லயே பார்த்தீங்கன்னா, நெறைய லட்சங்கள்ல சம்பளம் வாங்குன முன்னணி ஆளுமைகள்ல ஒருவரா இருந்தவர் தான் வந்து பாக்யராஜ் சார். திரையுலகத்துல வாழ்வாதாரம் குறித்த தகவலின்படி பார்க்கும்பொழுது, இயக்குனர் பாக்யராஜ் அவங்களுடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பே வந்து ஒரு 50லிருந்து 70 கோடி வரைக்கும் தான் இருக்கலாம் அப்படின்னு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்குங்க. இயக்குனர், திரைக்கதை, எழுத்தாளர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர், இசையமைப்பாளர், பாடகர் இப்படி நிறைய பன்முக திறமையாளரா இருந்த பாக்யராஜ் அவர்களுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க.
மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா திரைப்படங்களுடைய தயாரிப்பு, நடிப்பு, ஊதியம் அப்படின்னு இவர் இயக்கிய காலத்தால் அழியாத திரைப்படங்களுடைய மறுமதிப்பு உரிமைகள் மூலமாக இது வந்து நம்ம வந்து கணக்கீடு செய்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய அசையாசியா சொத்துக்களில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய வீடு தாங்க. சென்னை நகரினுடைய இதய பகுதியாக இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் பாக்கியராஜ் அவர்களுக்கு சொந்தமாக பிரம்மாண்டமாக சொகுசு வீடு ஒன்று இருக்குது. இந்த வீட்டோட மதிப்பு மட்டும் சுமார் 10 கோடி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது தவிர அவருடைய பயன்பாட்டிற்காக சுமார் 50 லட்சம் மதிப்பிலான சொகுசு கார் ஒன்றும் வந்து அவர்கிட்ட இருந்துச்சு. பணம், காசு, சொத்து இது எல்லாத்தையும் தாண்டி அவர் சம்பாதித்தது என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் உள்ள அவர் சம்பாதித்த முக்கியமான சொத்தே மனித நேயம் தாங்க. அவர் உருவாக்கிய திரைக்கதையில் விதிகளும் தான் அவர் வந்து சம்பாதித்ததாக வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. அதாவது இவர் சம்பாதித்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய சொத்தில் 0.5% அதாவது 50% அப்படியே தன்னுடைய மகனுக்கு சாந்தனுவுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருந்தாரு. அதே மாதிரி மீதம் இருக்கக்கூடிய 50%ல் ஒரு 25% வந்து மனைவிக்கும் 25% வந்து மகளுக்கும் வந்து போகணும் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுருக்காரு. ஸோ இப்போ இந்த சொத்து விஷயம் பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்கு. ஏன்னா முன்னாடி வந்து சரண்யா மேலே அவர் கோபத்தில் இருந்ததுனால அவர் வந்து சொத்தையை கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தார். ஏன்னா அவர் வந்து வீட்டை விட்டு அந்த பொண்ணு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருந்தார். ஸோ கோபம் எல்லாமே வந்து பேரம் பிறந்ததுக்கு அப்புறமா மறந்துட்டார். ஸோ எல்லோரும் வரப்போக பேச பழக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 25% வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எழுதி வச்சுருக்காரு. ஸோ மீதம் இருக்கக்கூடியது எல்லாமே தன்னுடைய மகன் சாந்தனவுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இவர் பெருசாக சொத்து சேர்க்கலை அப்படின்னாலுமே கூட பல மனிதர்களுடைய இதயத்தை வந்து வாங்கி பிடிச்சிருக்காருங்க. ஸோ பல மனிதர்களுடைய மனித நேயத்தை வந்து சம்பாதிச்சிருக்காரு. ஸோ இன்றைக்கி அவருக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னா அவருடைய குணம் மட்டும்தான் காரணம். ஸோ பெருசாக நடிப்பில் வந்து அவர் வந்து நிறைய சம்பாதிக்கலை அப்படின்னாலுமே கூட இன்றைக்கி அவருக்கு வந்திருக்கக்கூடிய ஆட்கள் அவ்வளவு பெரிய ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சொத்துக்கு இணையாக வேறு எதுவுமே இருக்க முடியாது. என்னதான் நம்ம காசு பணம் அதிகமாக வச்சுருந்தாலுமே கூட நம்மளை விரும்புகிறவங்க, நம்மளை வந்து பிரியத்தோடு வந்து பார்க்கக்கூடியவங்க, நமக்கு ஒன்றுனா வந்து கலங்கக்கூடியவங்க, உதவக்கூடியவங்களை நம்ம சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த ஒரு சம்பாத்தியத்தை, அந்த ஒரு சொத்தை பாக்கியராஜ் அவர்கள் நிறையவே வந்து சேர்த்து வச்சுருக்காரு. ஸோ இப்படி தான் அவருடைய சொத்து மதிப்புகளானது வெளிவந்திருக்கு. 23 வயதில் அவர் வந்து இறந்துருக்காருங்க. இருந்தாலுமே கூட இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அவருடைய இறப்பு எப்படி தான் நடக்க போகுது அப்படின்றது அவருக்கு வந்து தெரிஞ்சிருந்ததோ என்னமோ தெரியல. உயில் வந்து முன்னாடியே எழுதி வச்சுட்டாரு. ஸோ அவர் எழுதி வைக்காமல் போயிருந்தார் அப்படின்னா என்ன நடந்திருக்கும்? இப்போ எழுதி வச்சிருக்கிறதுனால அவர் எழுதி வச்சிருக்கக்கூடிய முறை சரிதானா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ரொம்பவே வருத்தப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பூர்ணிமா தாங்க இனிமேட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லா இடங்களுக்குமே சேர்ந்தே போயிட்டு இருந்தாங்க. இனி அவங்க எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னே தெரியல. ஸோ கண்டிப்பாக இறைவன் அவங்களுக்கு எல்லா பலத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சொத்து மதிப்புகளை பற்றியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? இது மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வர இருக்குது. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.